ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பூனைகள் பயப்படும் 10 விஷயங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். எல்லா உயிரினங்களுக்கும் பயங்கிற ஒன்று இருக்க தான் செய்து. நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் பொதுவாக எதுக்கெல்லாம் பயப்படும், அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் பயப்படும் விஷயம் நெருப்பு. நெருப்பை பார்த்தாலே பூனைங்களுக்கு ஆகாது. அதுவும் அதிகமா ஒரு இடத்துல அல்லது காட்டுத்தீ போல படர்ந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இது என்னடா இப்படி தகதகன் எரியுது, நாம இதுல மாட்டினா கருகி உருகுலைஞ்சி போயிருவோம், அதனால எப்படியாவது தப்பிச்சு இங்கிருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஒரே தாவு தாவி பூனைங்க ஓடி போயிரும். இரண்டாவது பயப்படும் விஷயம் புயல் மற்றும் இடி போன்றவை. பூனைகளுக்கு இடி மின்னல் அப்படின்னாலே ரொம்ப பயம். இடி சத்தம் பளீரென அடிக்கும் மின்னல் பூனைகளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். மேலும் புயல் மழைக்கும் பூனைங்க அதிகம் பயப்படும். இது என்னடா நாம எப்பவும் இருக்கிற கிளைமேட் இல்லாம மாறி மாறி என்னென்னமோ நடக்குது, இங்கிருந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஏதாவது சேஃபான பிளேஸ் இருந்தா அங்க போய் நாம தங்கிடணும் அப்படின்னு மறைவிடங்களை நோக்கி ஓடிவிடும். மூணாவதா பூனை பயப்படுற விஷயம் அதிகப்படியான சத்தங்கள். பூனைங்க இருக்கிற இடத்துல லவுடா மியூசிக் பார்ட்டிஸ் நடக்கிறது, லவுட் ஸ்பீக்கர்ல அதிகப்படியான சத்தம் வர்றது, பட்டாசு வெடி பொருட்களின் சத்தம் வந்துகிட்டே இருந்தா அதுக்கு ரொம்ப பயம். ஐயோ, ஒரே கலேபரமா இருக்கே, அமைதியாவே இல்லையே, நம்ம தலையில வந்து ஏதாவது விழுந்து வெடிச்சா நாம சின்னாபின்னம் ஆயிருவோம், இந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவோம்னு ஓட்டம் பிரிச்சிரும். நான்காவது பயப்படும் விஷயம் புதிய இடம். பூனைங்க எப்பவும் அதனோட பழக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கதான் ரொம்பவும் விரும்பும். அதே வழி தவறி வேறு புது இடங்களுக்கு போயிட்டாலோ அல்லது நாம அத புது இடங்களுக்கு அழைச்சிட்டு போனாலோ ரொம்ப பயந்து போயிரும். இது என்னடா இடமே புதுசா இருக்கு, இங்க இருக்கிறவங்களும் புதுசு புதுசா இருக்காங்க, இது நமக்கு சேஃப்டியான இடம் போல தெரியலையே அப்படின்னு ரொம்பவும் பயந்து போயிரும். ஐந்தாவதா பயப்படுற விஷயம் புது பொருட்கள் அல்லது விளையாட்டு சாமான்கள். பூனைங்க இருக்கிற இடத்துல புதுசா ஏதாவது பொருள் இருந்தா அதுக்கு பூச்சாண்டி மாதிரி தெரியும். சப்போஸ் ஒரு துணியே கீழே குப்பை மாதிரி தாறுமாறா இருந்தா அது பயந்து அதையே வெறிச்சு பார்க்கும். அப்புறம் மெதுவா அதுகிட்ட போய் அது வெறும் பொருளா இல்ல துணியா இல்ல ஏதாவது ஜந்துவா அப்படின்னு அதனோட முன்னங்கால்ல லேசா தொட்டு பார்க்கும். அது அசையாம இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கும். அசைஞ்சா ஏதோ ஜந்து தாண்டா இருக்குது அப்படின்னு பயந்து ஓடும், இல்லைன்னா அதுகிட்ட சண்டைக்கு போகும். அதே மாதிரி புதுசா வாங்குற விளையாட்டு சாமான் கூட அதுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அது குழந்தைகளின் விளையாட்டு சாமானா இருந்தாலும் சரி, இல்ல பூனையோட விளையாட்டு சாமானா இருந்தாலும் சரி, அது பழகிற வர கொஞ்சம் தூரமா தான் நின்று பார்க்கும். ஆறாவதா பூனை பயந்துக்கிற இன்னொரு விஷயம் புது பெட் அனிமல்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற பூனைங்க நாம புதுசா வேற பெட் அனிமலை வீட்டுக்கு கொண்டு வர்றப்ப அதோட இன்ட்ராக்ட் ஆகாது, அதுக்கு ரொம்ப பயமா போயிரும். மேலும் நம்ம மேல கோபம் கூட வரும். நாம தான் இங்கே இருக்கோமே, அப்புறம் எதுக்கு இவனுக்கு இன்னொரு பெட் அனிமல், லூசு பையன், என்ன ஒழுங்கா வளர்க்கறதுக்கே இவனுக்கு நேரம் இல்லை, இதுல இதுங்களை வேற கொண்டு வந்து வச்சுக்கிட்டான்னு கோபித்து கொண்டு டென்ஷன் ஆயிரும். ஏழாவதா பயப்படுற விஷயம் வெட்னரி விசிட். பூனைங்க ஏதாவது நோய்வாய்ப்படக்குள்ள நாம வெட்னரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். ஆனா பூனைங்களுக்கு புது இடம் புது ஆட்களை பார்த்தாலே ஆகாது, அதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். மேலும் ஏற்கனவே வெட்னரி விசிட்டுக்கு போயிருக்கிற பூனைங்க ஐயையோ மறுபடியும் ஊசி போட கூட்டிட்டு வந்துட்டானே, ஊசியை குத்தி நம்மளை ரணகலமாக்குவாங்களே அப்படின்னு திருன்னு முழிக்கும். மேலும் மருந்து மாத்திரை சாப்பிடவும் வாயை திறக்காமல் அடம் பிடிக்கும், பயப்படும். எட்டாவதா பூனைகள் பயப்படும் விஷயம் அதை நாம கட்டுப்படுத்துறது. பூனைகள் எப்பவும் ஜாலியா அது இஷ்டத்துக்கு சுத்துறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தூங்கறதுக்கும் விரும்பும். இதுல அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருந்தா அது பயப்படும். சப்போஸ் அதை அது இஷ்டத்துக்கு சுத்த விடாம கயித்துல கட்டி வைக்கிறது, நல்லா தூங்கிட்டு இருக்கக்குள்ள அதை தூக்கி தொந்தரவு செய்யறது, இதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. அப்படி செய்யறதுனால அது பயந்து போய்
இவங்கிட்ட இருந்து சந்தர்ப்பம் பார்த்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். நம்மளை இவன் இஷ்டத்துக்கு இருக்க விடமாட்டேங்கிறான்னு எங்கேயாவது பயந்து ஓடி போய்விடும். 9வதா பூனைகள் பயப்படுற விஷயம் அதற்கு பிடிக்காத சில வாசனைகள். சில வகை வாசனைகள் முகர்ந்து பார்த்தாலே பூனைகளுக்கு பிடிக்காது. அதுல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், வினிகர், பெப்பர், ரோஸ்மேரி, லாவெண்டர், யூக்கலிப்டஸ் போன்றவை அடங்கும். அந்த வாசனை வரும் இடங்களில் இருந்து இவை பயந்து ஓடி போயிரும். 10வதா பயப்படுற விஷயம் தண்ணீர். நிறைய பூனைங்களுக்கு தண்ணீரை கண்டாலே பயம் ஏற்படும். அதை குளிக்க வைப்பதை பூனைங்க விரும்புறதே இல்லை. ஏன்னா அதன் ரோமங்கள் ஈரமாகி காய ரொம்ப நேரமாயிரும். ஈரத்தோட இருக்க அதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபோர்ஸ் பண்ணி அது மேலே தண்ணி எடுத்து ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா அதை நனைச்சி குளிக்க வச்சா அது பழகிக்கும். ஆனாலும் நாம குளிச்சு இப்ப என்ன ஆக போகுது? நம்மளுக்கு தான் நாக்கு இருக்கு, அதிலேயே நக்கி நக்கி சுத்தம் பண்ணா ஆகுது. இவன் வேற வேலை இல்லாம நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு குளிக்க வச்சுக்கிட்டு சரியான ராவடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு பூனைங்க நினைச்சிக்கும். என்ன வியூவர்ஸ், பூனைங்க எதுக்கெல்லாம் பயந்துக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்த்தோம். பூனை வளர்க்குற நாம இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அதுக்கு பயப்படாத பாதுகாப்பான சுதந்திரமான சூழ்நிலையை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். எல்லா விதமான சூழ்நிலைக்கும் பூனைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்க முடியும். அதனால பொறுமையா அதை பழக்கிறது நல்லது. இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.